ஸோ ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேவோட எஃப்எஃப் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? ஸோ இப்போ இதில் விட்டுமோ அதில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா? இப்போ ஜெக்கு கிட்டே புலம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. என்ன தான் மச்சான் எல்லாமே, ஏன்டா என்ன அவ்வளோ லவ் பண்ணுறா? எல்லா பொண்ணுங்களும் மாதிரியும் லைட்டாக லவ் பண்ணி விட்டுற வேண்டியது தானே. எதுக்கு இப்போ பார்த்தாலும் என்னை பற்றியே நினச்சிக்க வேண்டியது. நான் கூட அவளை அந்த அளவுக்கு லவ் பண்ணலாம் மச்சான். வேலை இருக்கும்போது நான் வேலையை தான் கவனிப்பேன், அவளை பற்றி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேன். ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் அவளை பற்றி யோசிப்பேன். ஆனால் வாயன் அப்படி இல்லைட மச்சான், என்னை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கா. படிக்கிற புக்ஸ், பார்க்குற மூவிஸ்ன்னு எல்லாத்துலேயுமே என்னை மெயின் லீடாக நினச்சிருக்கா. அவள் என்னையே நினச்சி வாழ்ந்திருக்கா. ஏன்டா மச்சான் அவள் அப்படி இருக்கணும்? நான் என்னடா பண்ணிட்டேன் அவளுக்கு? இப்படி என்னை பற்றியா நினச்சி இப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்துட்ருக்கா. எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினச்சி அவளாக ஒன்றத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இப்போ குழந்த கூட செத்துருச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் குழந்த பிறக்காதுன்னு. இதை நான் எப்படி நம்ம அவகிட்ட சொல்லுவேன்? அவளுக்கு இப்போ தெரியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, குழந்தை செத்துருச்சுன்னு. ஏன்டா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டாரு கடவுள். இடையம் விட்றா, வயனுக்கு ஒன்றும் ஆகாது, இதெல்லாமே சரியாயிடும். அவள் வரும்போது கிளியராக நார்மலாக வருவாள். நீங்கள் மறுபடியும் ஹாப்பியாக இருப்பீங்க. நான் அவள் லைஃப்பில் வந்திருக்கவே கூடாது போலடா. அவளுக்கு ஏதோ நான் வர்றதுக்கு முன்னாடி சின்னதாக இருந்திருக்கும் இந்த ப்ராப்ளம். உங்கள் அம்மா அப்பாவே சரி பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இன்னும் பெருசாக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அவள் கூட இருந்தானா என்னை பற்றி நினச்சி அவள் உள்ளுக்குள்ளேயே அவள் செத்துக்கிட்டே இருப்பாள். வெளியிலையும் சொல்லி தொலைக்க மாட்டுறா. எனக்கு ஒன்று புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவளை எப்படி பார்த்து பண்ணேன்னு தெரியல. என் கூடவே இருந்தால் அவளுக்கு இன்னும் உடம்பு சரியில்லாமல் போயிடுமோன்னு பயம் இருக்குடா மச்சான். அப்போது உங்கள் அப்பா வந்துட்டு, டயம் இங்கே பாருங்கள், அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கூட இருந்தால் தான் அவள் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மச்சான் நீ ஏதோ யோசிக்காத, அதான் வாயினோட அப்பாவே க்ரீன் சிக்னல் காட்டிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. ஸோ அவள் க்யூர் ஆகிடுவா, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ டேவோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டியர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏஞ்சி உள்ளே வராரு. ஸோ ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே டாக்டர் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட, பேஷண்ட் இப்போது ஓகேவாக தான் இருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் பேஷண்ட் கண்ணும் முழிச்சிருவாங்க, ஸோ பார்த்து பேசிக்கலாம். ஓகே டாக்டர். அதுவும் இல்லாமல் அடிக்கடிக்கு தலை கொஞ்சம் வலிக்கும், பிரெயின் நல்லா அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு, ரொம்ப பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஆகிடுச்சு. என்ன ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸா? டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க ஒரு விஷயத்த ஏதோ நல்லா திங்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரெயின் நல்லா அஃபெக்ட் ஆகிருக்கு, அதனால் அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் அவங்க மறந்துட்டுருப்பாங்க. அப்போது எங்களை மறந்துடுவாளா? யாருக்கு தெரியும், மேபி அம்மா அப்பாவை மறக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் செக் பண்ண முடியும். அப்போ பின்னாடி நீங்கள் அப்பா எனக்கு என்ன ஆச்சு? வயன் செல்லும், அப்பா எங்கே தான் இருக்க, எங்கேயும் போகல. அப்பா ஏன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா, எனக்கு என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை செல்லும், உனக்கு லைட்டாக தலைவலி, அதுக்கு தான் டெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடி எதுவும் படலை. வலிக்குதா பாப்பாவுக்கு தலை ஏதாவது? லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அந்த அப்பா சொன்னல வெறும் தலைவலி மட்டும்தான், அதுக்கு தான் செக் பண்ண வந்திருக்கோம். பாப்பாவுக்கு அடியெலாம் ஒன்றும் படலை, சரியா? பிளட்டெல்லாம் லாஸ் ஆகலை. சரிப்பா, தலைவலின்னா ஓகேப்பா. நம்ம எப்போ போகிறோம்? எனக்கு லைட்டாக வலிக்குதுப்பா, வயிறு வலிக்குதுப்பா. வயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பீரியட்ஸ் ஆகுது உனக்கு. பீரியட்ஸா? சரிம்மா. வயன் நீ ஓகே தானே? அப்பா யாருன்னு தெரியுதா? அப்பா யாருதுன்னு தெரியுதா? புரியல. அப்பா என்ன இது விளையாட்டா? அம்மா எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஆப்பிள் கட் பண்ணி தரியா? சரி சலோ நான் கட் பண்ணி தரேன்.
அப்படின்னு கட் பண்ணி தராங்க. நீங்களுமே சாப்பிட்றீங்க. ஸோ டாக்டர் அங்கேருந்து உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. வைன் ஆர் யூ ஆல்ரைட்? பெயின் ஏதாவது இருந்தால் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். ஓகே டாக்டர். சரி, நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவகிட்ட கேளுங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக கேஷுவலாக அந்த ஆப்பிளில் சாப்பிட்டுட்டே மற்ற விஷயம்லாம் பேசுகிறீங்க. அப்பா இப்படி தலைவலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிட்டேன்னு நீ என்னை ஸ்விட்சர்லாண்ட் கூட்டிகிட்டு போகாமல் இருந்துட போகிற. கூட்டிகிட்டு போ. ஸ்விட்சர்லாண்டா? என்னது வைன்? அப்பா நீ தானே ப்ராமிஸ் பண்ணீங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு. அம்மா உனக்கு ஞாபகம் இல்லை? அப்பா சொன்னாரே. அப்படியா? எப்போ? அம்மா நீயுமே நடிக்காதம்மா. அப்பா தானே சொன்னார் ஸ்கூல் முடித்து வந்ததும் போகலான்னு. அப்போ வெளியிலேருந்து டேவும் ஜேக்கும் இதை கேட்குறாங்க. ஸோ டக்குன்னு ஜேகே டேவும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வாயை கப் பண்ணிடுறாரு டே. மச்சான் எதுவும் பேசாத, சைலண்டாரு. டேயும் என்ன பண்ணிகிட்ருக்கு? எதுக்கிட்ட என்ன தடுத்த? அவள் கண்ணு முழிச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் வரைக்கும் உன் பேரை கூட அவள் சொல்லலை. நான் போய் என்னன்னு கேட்குறேன். டே சைலண்டாரு. ஜேகே கம்முன்னு. அப்பவுமே உள்ள நீங்கள் அப்பா எனக்கு ப்ராமிஸ் பண்ண ஸ்கூல் முடிஞ்சதும் போயிட்டு வரலான்னு என்ன சொன்ன, சம்மர் ஹாலிடேஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னல. ஸோ அப்படியே ஜேகே டேஸோட டேவங்கே பார்க்குறாரு. மச்சா வையண்டா, அவள் என்னடா உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல. மச்சான் எனக்கு பயமாக இருக்கு, அவள் என்னென்னமோ பேசுகிறா. ஜேகே விட்டுரு, வேண்டாம், எதுவுமே கேட்க வேண்டாம் என்கிட்ட. நீ வா நம்ம எங்கேருந்து போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அகைன் ஜேகே இருந்துட்டு வாயன் அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு இவர் கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இல்லை. ஒன்றே உங்கள் அம்மா அப்படிலாம் யாரும் இல்லை செல்லம், உன்னை யாரும் கூப்பிடல. ஒன்றே உங்கள் அப்பா உங்ககிட்ட வயன் நம்ம ஸ்விட்சர்லாண்ட் போயிட்டு வந்தோம் உனக்கு ஞாபகம் இல்லை? எப்போ? எனக்கு ஞாபகம் இல்லையே. நம்ம பாரிஸ் கூட போகணுமே செல்லம், அது ஞாபகம் இல்லை. இந்த இயர் தான் பாரிஸ் போயிட்டு வந்தோம். அப்பா என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. உங்களுக்கு வேறு ஷெட்யூல்ஸ் இருக்குது, கூட்டிகிட்டு போக விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கப்பா. அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி போய் சொல்கிறீங்க? உடனே டாக்டர் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, லீவ் இட், விட்டுருங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா, அப்புறம் வந்து பேசலாம். உங்கள் அப்பாவை நான் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு அம்மா அப்பாவை வெளில கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு எதுவுமே ரீகால் பண்ணி அகைன் அவங்கள டென்ஷன் படுத்தாதீங்க, அப்புறம் அவங்களுக்கு பிரெயின் ரொம்ப வலிக்கும். சாரி டாக்டர், ஆனால் அவள் எல்லாத்தையும் மறந்துட்டா போல். அவள் ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டா. அதான் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். ஷார்ட் பீரியடில் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் அவள் மறந்துட்டா. அகைன் அந்த பாஸ்ட் லைஃப்பில் அவளுக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. மேபி அதில் ஏதாவது ஒரு கசப்பான இன்சிடெண்ட்டால் அவள் அந்த மாதிரி கூட சேஞ்ச் ஆகிருக்கலாம். பெட்டர் அவள் நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணட்டும். ஸோ அப்படி சொல்லி டாக்டர் போயிடுறாங்க. ஸோ டேவோ ஜேகேவோ அங்கே போயிட்டே இருக்கும்போது உங்கள் அப்பா பார்த்துட்டு ஓடுறாரு. ஏங்க நீங்கள் ஏன் பின்னாடி போகிறீங்க அப்படின்னு உங்கள் அம்மாவும் பின்னாடி ஓடி வராங்க. டேயோங் ஒரு நிமிஷம் நில்லுப்பா. அங்கிள் என்னாச்சு? வையன் எனக்கு தெரியும் அங்கிள். நான் அவளுக்கு ஞாபகம் இருந்திருந்தா கண் முழிச்சதோ ஃபஸ்ட் அவள் என்ன தான் கேட்டிருப்பா. அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு. வைன் நல்லா பார்த்துக்கோங்க. என்னால் தான் அவள் அந்த நிலைமைக்கு மாறிட்டா. அவள் தான் எல்லாத்தையும் மறந்துட்டாளே. இதுக்கப்புறம் ஒன்று எங்கள் அம்மா வந்துட்டு அதுதான் அவளே எல்லாத்தையும் மறந்துட்டாளே. இதுக்கப்புறம் நீ எதுக்கு வரணும்? நீ தயவு செஞ்சு கிளம்பிடு. உன்னால தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்குது. உன்னாவ நல்ல வேலை, உன்னாவ இப்போ மறந்துட்டா. அப்படியே இருக்கட்டும், அவள் நீ தெரியாத மாதிரி இருக்கட்டும். அந்த லைஃப் அவளுக்கு வேண்டாம், நீ போயிடு. என்ன பேசிகிட்ருக்க? இங்கே நான் தானே அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நீ வாய் முடிச்சு சும்மா இரு. நீங்கள் சும்மா இருங்க. அவள் ஏன் பொண்ணு, நான் தான் எல்லா முடிவும் எடுப்பேன். இவன் அவளுக்கு வேண்டாம். இவனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. இவன் அவன் லைஃப்பில் வந்ததால தான் அவள் எல்லா கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணுறான். இந்த வயசில் அவன் இந்த கஷ்டம்லாம் படணுமா நான் கேட்குறேன். குழந்தை போய்ட்டாய், இப்போது தலையில் சர்ஜரி பண்ணி நினச்சி பார்க்கும்போது எப்படி வலிக்குது. வேண்டாம், இவன் வேண்டாங்க அவளுக்கு. ஒன்று ஜேகே எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்கள்? எல்லாத்தையும் டேயோங் தான் காரணம்னு பேசுகிற மாதிரி இருக்கு நீங்கள். ஜேகே சும்மா இரு. இங்கே பாருங்கள் ஆண்டி அங்கிள், ஐம் ரியலி சாரி. அவன் என்னோடய லைஃப்பில் வந்திருக்கக்கூடாது.
என்னால் நிறைய கஷ்டப்பட்டுட்டா அவள். இதுக்கப்புறம் வேண்டாம். அவள் புதுசாக பிறந்து வந்த மாதிரி ஒரு லைஃப் அவளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. அவள் என்னை மறந்த மாதிரியே இருக்கட்டும், என்னை தெரியாத மாதிரியே இருக்கட்டும். உங்கள் பொண்ணோட லைஃப்பை இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டேன்னு நினச்சிங்கன்னா என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வரேன். நான் அவளை விட்டு தள்ளியே இருக்கு. அவள் கண்ணிலே பட மாட்டேன். அவள் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். அவளை நல்லா பார்த்துக்கோங்க அங்கிள். அவளுக்கு என்னை பற்றியான தாட்ஸ் வரக்கூடாது. என்னை பற்றினான ஏதாவது சின்ன பொருள் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுருங்க. நான் ஒருத்தன் இந்த வேர்ல்டில் இருக்கனே அவளுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். டேட்டையும் அவசரப்படாத. வா மச்சான், கிளம்பலாம் வா. அப்போ உங்கள் அப்பா ஒரு நிமிஷம் டயம் சொல்லுங்கள் அங்கிள். வைன் சரியாயிட்டு வந்ததும் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. இப்போ கூட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் போய் வைன்கிட்ட பேசுகிறேன். இந்த மாதிரி நடந்ததெல்லாம் நான் சொல்கிறேன். அங்கிள் ப்ளீஸ், தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க. எங்க வாயை மூடுங்க. இதை பாருங்கள், நீங்கள் இவனை பற்றி வைன்கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் நான் செத்துருவேன். ஆண்டி ப்ளீஸ், நீங்கள் அப்படி பேசாதீங்க. வைனுக்கு நீங்களும் அங்கிளும் இப்போ ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஒரு சிச்சுவேஷனில் இன்னுமே நீங்கள் வேணும். இல்லை நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் நீங்கள் எனக்கு பண்ணால் போதும் அப்படின்னு போகும்போது உங்கள் அப்பா டேவை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டு, ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. நானாக தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இப்படி ஒரு பையன் வந்திருப்பானான்னு எனக்கு தெரியல. உங்கள் அம்மா உண்மையாகவே பிளஸ்ட். என் வயனை உன்னை சூஸ் பண்ணதில் தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி டேவோட முதுகுலேயே தட்டி விடுறாரு. ஸோ அப்படியே டேவை ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படின்னு ஜேகேவை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ உங்கள் அப்பாவுக்கு ஒரே டியர்ஸாக வருது. டேவங்க பார்க்கும்பொழுது ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ அவருமே இப்போ டேவை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ டேவை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கும்பொழுது இந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ உங்களுக்கு உண்மையாகவே டே அங்கே ஞாபகமே இல்லை. ஸோ ஆஃப்டர் ஒரு 1 year கழிச்சு நீங்கள் இருந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. அதே மாதிரி வேறு ஊருக்கும் போயிட்டீங்க. ஸோ ஆஃப்டர் 1 year கழிச்சு தான் நீங்கள் அப்ராட் போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் நீங்களும் அப்பாவும் காரில் போயிட்டே இருக்கீங்க ஏர்போர்ட்டுக்கு. ஸோ நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணுறீங்க. அப்போது அப்பா லாஸ்ட்டாக ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாமா? சரி நீங்கள் ஏறு, அப்பா போயிட்டு வாங்கிட்டு வரேன். சரிங்கப்பா அப்படியே நீங்கள் உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ கூல்ட்ரிங்க் வாங்க போனவர் குடுகுன்னு ஓடி வந்து என் கார் ஆன் பண்ணுறான். எமர்ஜென்சி. என்னப்பா ஆச்சு, யாருக்கு? இதோ ஒரு பொண்ணு ப்ரெக்னென்சி பெயினில் இருக்கா, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ ஆன் பண்ணி வை, ஓகே ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து உள்ளே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. வைன் கமான் மூவ் ஃபாஸ்ட், சீக்கிரமாக ட்ரைவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகிட்டீங்க. இந்த பொண்ணை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். வைன் நீங்கள் வெயிட் பண்ணு. இல்லைப்பா நான் பார்க் பண்ணிவிட்டு நானும் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் போயிட்டாரு. ஸோ உள்ளே போயிட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களுமே காரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்க. உன்னை வர வேணான்னு சொன்னல வைன். இல்லைப்பா உங்கள் கூட இருக்க, உனக்கு வர ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, நீ வேணா கிளம்புறியா? இல்லைப்பா அந்த பொண்ணு ஓகேவாக இருந்துச்சுன்னா அப்புறம் போகிறேன். ஸோ உள்ள பேபியும் பிறந்துருச்சு. டாக்டர் எடுத்துகிட்டு வராங்க. யார் இந்த பேஷண்ட்டோட கார்டியன்? டாக்டர் எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. அப்போ பேபியை நான் உள்ளே தூக்கிட்டு போகிறேன். உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா என்னை கூப்பிடுங்க. அப்பா நான் ஒரு வாட்டி தூக்கி பார்க்குறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா சொல்லுங்கள். அப்படியா, சரி டாக்டர், என் பொண்ணு அவள் கையில் ஒரு வாட்டி குழந்தை கொடுக்குறீங்களா? தூக்கிட்டு கொடுத்துருவா. ஓ சரி ஓகே அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேபி எடுத்து உங்கள் கையில் தராங்க. ஐ அப்பா க்யூட்டாக இருக்குப்பா. டாக்டர் என்ன பேபி? பாய். அப்பா கூசுதுப்பா, க்யூட்டாக இருக்கான்ப்பா இவன். உங்கள் ஃபிங்கர்ஸ் தாரீங்க. அவன் குட்டி ஹேண்ட் வச்சு உங்கள் ஃபிங்கர்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருக்குது. என் தம்பி காயப்பிடிச்சிக்கிறீங்களா? ஒன்னால என் ஃப்ளைட்டு கேன்சல் ஆச்சு. ஆனால் இங்கே நீ ஹாப்பியாக என் கையை பிடிச்சி ஜாலியாக விளாட்றியா? வயன் என்எஃப் பேபி, பாப்பாவை கொடுத்துரு டாக்டர்கிட்ட. சரிப்பா, இவன் நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருந்திருந்தா நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பேன்ல இவனை.
உன் அம்மாவை விட நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் தூக்குனேன். ஸோ நீ என்னை எங்கே பார்த்தாலும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். புரியுதா? என் செல்லம் அப்படின்னு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அப்பா ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அப்படியே டாக்டர்கிட்ட அவனை கொடுத்துட்டு, டாக்டர் பேசிட்டேன், அவங்க வீட்டிலேருந்து அவங்க ஹஸ்பண்ட் வராராம். ஸோ நாங்கள் கிளம்புறோம், அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் அப்பாவும் அங்கேருந்து வரீங்க. ஸோ உங்களுக்கு க்ராஸ் பண்ணி இன்னொரு சைட்லேருந்து டேவும் ஜிகேவும் போகிறாங்க அங்கே. ஸோ இங்கே ஜிகே குடுக்குன்னு உள்ளே ஓடுறாரு. யுமி யுமி உனக்கு என்னாச்சு? டாக்டர் அவள் எப்படி இருக்கா? டேய் குழந்தடா அப்படின்னு டாக்டர்கிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்கிக்கிறாரு. ஏய் குக்கி பாயிலே, குட்டி ஜேகேவா நீங்கள்? அதுக்குள்ளே இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டீங்க, அவ்வளோ அவசரம். ஸோ ஜேகே அப்படியே குழந்தைய விட்டுட்டு உள்ள யுமியை பார்க்க போயிட்டாரு. ஸோ இங்கிட்டே பேபியை வச்சு நின்றுட்டுருக்காரு. நான் ஜேகே பாப்பாவை விட்டுட்டு நீ பாட்டு அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ண உள்ளே வந்துட்ட போல். டேய் சும்மாறா கூட அவனை, நான் வேற ஏதோ ஒரு ஞாபகத்தில் இவனை விட்டுட்டு இவளை வந்து பார்க்க வந்துட்டேன். ஸோ அப்படியே டேக்கிட்டேருந்து அவனை வாங்கிக்கிறாங்க. இங்கே அவனுக்கு ஃப்ளைட் மிஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் அப்ராடே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் ரிட்டர்ன் ஆகுறீங்க. ஸோ இதோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிடுச்சா? இப்போது நீங்களும் உங்கள் அப்பாவும் கரெக்டாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்களா? ஸோ இதில் கேட்டது உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அப்பா நான் இவ்வளோ காரியம் பண்ணிட்டேனா? நான் அவன் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி போயிட்டானா? இதெல்லாம் யார் அவனை பண்ண சொன்னது? உண்மையாக எனக்கு இதெல்லாம் இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லைப்பா. இதெல்லாம் நான் அவன்கிட்ட என்னன்னு சொல்லி புரிய வச்சேன். அங்கே நான் அவன் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு எனக்கு தெரியல. அப்பா நீ சொல்லுப்பா, நான் போய் பேசினா அவன் என்கிட்ட வந்து பேசுவானாப்பா. ஐ டோன்ட் நோ வைன், எனக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது எனக்கு தெரியல. அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். அவனால் அவனுக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு அதை அகைன் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஸோ அப்பாவால் ஒன்றும் சொல்ல முடியாது. நீ வேணும்னா பேசி ட்ரை பண்ணி பாரு. ஸோ நீங்கள் அப்படியே வீட்டில் ஒன் டே ஃபுல்லாக உட்காந்து நல்லா திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 2 days கழிச்சு நீங்கள் டேயோட ஆஃபீஸ் போகிறீங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு உங்களை பார்த்துட்டு, மேம் நீங்களா? என்னாச்சு? உங்கள் சார் என்னை உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? சேச்சா அப்படி இல்லை மேம். ஆக்சுவலாக சார் ஒரு 2 நாளாக நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்களான்னு கேட்டுட்டு போயிட்டு இருந்தார். என்ன புரியல? அதான் மேம் நீங்கள் வருவீங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஓ அப்படியா? இப்போ இருக்காரா? இருக்காரு, மேலே இருக்காரு, நீங்கள் போய் பாருங்கள். சரி ஓகே அப்படின்னு நீங்கள் மேலே போய் பார்க்குறீங்க. ஸோ டேவோட ரூமில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்போது நீங்கள் ஜெயம் உள்ளே வரலாமா? ஓ வயன் ப்ளீஸ் கமெண்ட். ஜெயம் அது ஒன்றும் இல்லை. ஹவுஸ் யுவர் ஹெல்த் வயன்? ஃபைன், நான் இப்போ நல்லாவே இருக்கேன். சரி என்ன விஷயம்? என்ன இந்த பக்கம்? அது ஜெயம் அது நான் வந்து என்னாச்சு அப்படின்னு உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. ஸோ உங்களால் டேவை ஃபேஸ் பண்ணவே முடியல, அவரோட ஐஸையுமே பார்க்க முடியல. கீழே குனிஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன வயன், ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட? ஆமாம் ஜெயம் உங்ககிட்ட பேசணும். சொல்லு என்ன விஷயம்? அது நான் வந்து உன் அம்மாவை பார்க்கணும், எனக்கு கூட்டிகிட்டு போறியா? என்ன சொன்ன? அம்மாவை பார்க்கணும், கூட்டிகிட்டு போறியா? ஸோ கொஞ்சம் நேரம் உங்களே டிவிஸோடு பார்க்குறாரு. ஜெயம் முடியுமா? இல்லைன்னா ஓகே தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு போகிறீங்க. டக்குன்னு உங்களை நெல் போகாது. சரி போகலாம், கூட்டிகிட்டு போகிறேன். டேய் இல்லை நாளைக்கே போகலாம், முடியுமா? நாளைக்கே வா. சரி ஓகே, நாளைக்கு மார்னிங் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை நான் ஆஃபீஸ் வந்துடுறேன், இங்கேருந்தே ஒன்றா போகலாம். சரி ஓகே. அப்போது நான் வரேன் அப்படின்னு மனசே இல்லாமல் போகிறீங்க. பார்த்தா பின்னாடி ஜேகே வர்றாரு. ஏ வயன் என்ன அந்த பக்கம்? ஜேகே ஒன்றும் இல்லை, தேவங்க பார்க்க வந்தேன், இதோ கிளம்பிட்டேன்.
அப்படின்னு வேறு எதுவுமே பேசாமல் போயிடுறீங்க. அப்போ ஜேகே வந்து டிவியை பார்த்துட்டு, என்னடா மச்சான் இதுக்கு வந்திருக்கா வாயின்னு? தெரில, ஏதோ அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். யார் அம்மாவை? நம்ம அம்மா தான்டா, அம்மாவை பார்க்கணுமா அவ? என்ன வயன்னு நம்ம அம்மாவை ஏன் பார்க்கணும்? அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா? தெரில, அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னான். சரி நாளைக்கு போகலான்னு சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். சரி என்னவோ பார்த்து போயிட்டு வாங்க, வேறு எதுவும் பேசிக்காத. சரிடா மச்சான். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் நீங்கள் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஃப்ராக் வேர் பண்ணிவிட்டு கரெக்டாக டேவோட ஆஃபீஸ்கிட்ட வரீங்க. ஸோ அவுட் சைடில் காருக்கு வெளியில் டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காக. ஸோ தூரத்தில் வந்து நீங்கள் கேப் விட்டு நடந்து வரும்பொழுது உங்களே பார்த்துட்ருக்காரு. செம்ம க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. பா டிஜேக்கு அப்படி இருக்கா? அப்போ பார்த்த மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது எப்படி சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாலோ இப்போயும் அதே மாதிரி தான் இருக்கா. மச்சான் டீ வலி இது தொடச்சிக்கோ, உன் பொண்டாட்டி தானே, அப்புறம் என்ன? ஏய் மூடு, நீ வாங்கிக்கிட்ட வரா, எதுவும் பேசாத. ஸோ நீங்களும் கிட்டே வரீங்க. டேயும் கிளம்பலாம், லேட் ஆகிடுச்சா? நோ வாயன், லேட்லாம் ஒன்றும் ஆகலை, கிளம்பலாம். சரி ஓகே. ஜேகேவும் நம்ம கூட வரானா? இல்லை வாயன், நான் வரல, நீயும் அவனும் தான் போகிறீங்க. எனக்கு எங்கள் ஆஃபீஸில் வேலை இருக்குது. சரி ஓகே வயன், நீ காரில் ஏறி உட்காரு, நான் வந்துடுறேன். சரி டேயோங். ஸோ நீங்களும் காரில் ஏறி உட்காடுறீங்க. ஸோ டேயோங் ஜேகே கிட்டே பேசிவிட்டு உள்ளே வந்து உட்காடுறாரு. ஸோ காரும் ட்ரைவ் பண்ணுறாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் எதுக்குமே பேசிக்கல. வயன் என்ன சைலண்ட்டாக வர, ஏதாச்சும் பேசலாம்ல? என்ன பேசுகிறது? சும்மா பேசி ஏதாச்சும் ட்ரைவ் பண்ணும்போது ஏதாவது பேசிட்டு இருந்தால் தான் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். சரி பேசுகிறேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ? நானும். அப்புறம் என்ன? அப்புறம் அதுதான், அப்புறம் என்ன சொல்லு. தெரியல. சரியா போச்சு. சரி நானே கேட்குறேன், என் அம்மாவை திடீர்னு பார்க்கணுன்னு தோணுச்சு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, பார்க்கணுன்னு தோணுச்சு, அதுதான் கேட்குறேன். எனி ரீசன்? ரீசன்லாம் ஒன்றும் இல்லை, தோணுச்சு, அவ்வளோதான். சரி ஓகே. டே நான் உன்னை கேட்கட்டா? நீயும் ஜேகேவும் எப்போதுலேருந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? அது அப்போவே ஒரு 2 years ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி. எதனால் இந்த ஐடியா தோணுச்சு? இப்போ டே மனசுக்குள்ளே உன்னால தான் வாயன், உனக்காக ஸ்டார்ட் பண்ணுறது தான் இது. ஆனால் என்னால் இப்போ அதை சொல்லக்கூட முடியல. உங்ககிட்டயும் நான் சொன்னதும் இல்லை, இதுக்கப்புறம் சொல்ல முடியாதோன்னு தோணுது. டேயோங் என்னாச்சு? ஏன் அப்படியே பார்த்துட்ருக்க? என்ன அது? ஜேகே தான் சொன்னான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லாயிருக்கும்னு. ஓ, ஜேகேவோட ஐடியாவா? நல்லா இருக்குது. இன்னும் இதே மாதிரி நிறைய பண்ணுங்க, நல்லா டெவலப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ 2 பேருமே டேவோட அம்மா வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ டேவோட அம்மா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறதால அப்படியே ஷாக்காக நின்றுட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் ஸ்லோவாக நடந்து போகிறீங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க? வயன் நீயா இங்கே வந்திருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி இருக்க வயன் அப்படின்னு உங்கள் ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இப்படி பேசினது உங்களுக்கு கண்ணில் வந்து அப்படியே டீயர்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. வயன் என்னடாமா ஆச்சு, ஏன் அழுவுற? ஆண்டி ஆண்டி நான் நல்லா இருக்கு. வயன் என்னாச்சு? இதுக்கு இப்போ அழுவுற? ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஹெல்த் எப்படி இருக்கு? வயன் எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆல்ரைட்ரா, நீ உள்ளவா, நான் வெளியே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன், நீ உள்ளவா அப்படின்னு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஐஸ்லாம் தொடச்சி விட்டுறாங்க.
உங்களுக்கு ஊட்டிலாம் விடுறாங்க. ஸோ இது பார்த்தது இன்னுமே உங்களுக்கு எமோஷ்னலாக ஆகுது. ஸோ டேதை பற்றி உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, அப்படியே விட்டுடுறாரு. ஸோ ஃபியாஸ் கழிச்சு நீங்களும் டேவோட மாமும் கார்டனில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே. ஸோ உங்கள் 2 பேர் தூரத்தில் நின்றுட்டு டேவுமே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் 2 பேர் சிரித்து பேசுறது அவளுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ அவர் இப்படி தனியாக நின்று சிரிச்சிட்ருக்கிறத நீங்களுமே அங்கேருந்து பார்த்துட்டீங்க. ஆண்டி, நான் டீ கிட்டே போயிட்டு வரேன். அப்படியா, சரிடா நீ போயிட்டு வா. ஸோ நீங்களுமே டீ கிட்டே வந்ததும் அந்த சைடு திரும்பிக்கிறாரு. என்னாச்சு டேயம்? வயன் என்ன? இல்லை, என்ன தனியாக நின்று சிரிச்சிட்ருக்கே, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். அதுவா, ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி, என் கூட வரியா? ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வரலாம். அப்படியா, சரி போகலாம் வா அப்படின்னு டீயுமே வராரு கூட. சரி, 2 பேருமே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க ஸ்லோவாக, எதுவுமே பேசிக்காம. அப்போது நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டீ, வயன், அது உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? என்னது? சடனாக எதுக்கு அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சு உனக்கு? அது அப்படின்னு டேயோங்க பார்த்து பேசுகிறீங்க. டேயும், நீ எனக்காக நிறையவே பண்ணியிருக்க. அதுவும் நான் உனக்கு வயன் டேய் இங்கே வாங்க 2 பேரும் அப்படின்னு ஆண்டி கூப்பிடுறாங்க. உடனே நீங்கள் ஆண்டி, வயன் அம்மா கூப்பிடுறாங்க. சரி, நீ ஏதோ சொல்ல வந்திய சொல்லு. இல்லை, அம்மா கூப்பிடுறாங்கல்ல, இப்போ போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறீங்க டேவை. ஸோ 2 பேரும் ஆண்டிக்கிட்டே போயிட்டு, என்னம்மாச்சு, எது கூப்பிட்டா? 2 பேரும் வாங்க ஒரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு 2 பேருமே இன்னொரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு சன்ஃப்ளவர் கார்டன் மாதிரி இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த டேவோட கார்டன் தான். அதை பார்த்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்ல போய் நின்றுக்கிறீங்க. ஹை, இந்த பிளேஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாய்னி, இது எனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரோட பிளேஸ் ஆண்டி இது? இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து அலோவ் பண்ணுவாங்களா? இது உன்னோட கார்டன் தான், நீ எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். என்ன, என்னோடதா? அதான் டேயங்கோடதுன்னா உன்னோட. என்ன பேசுகிற? அது நம்மளது தான், டேயங்கோட அப்பாது. ஸோ என்னோடது தான், உனக்கும் அது சொந்தம் தானே அப்படி சொன்னேன். ஓ சரிங்க ஆண்டி. ஸோ அங்கே அழகாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. சடனாக அங்கே ஒரு ஆண்டி அப்படி க்ராஸ் ஆகி போயிட்டுருக்கும் போது உங்களை பார்த்துட்டு, ஹே மருமக வந்திருக்காளா? எவ்வளோ வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒன்றா வந்திருக்காங்க இந்த ஊருக்கு. ஸோ நான் அப்புறம் பேசுகிறேன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, அவள் தனியாக இருக்கட்டும், நீ கிளம்பு அப்படின்னு டேவோட அம்மா துரத்தி விட்டுறாங்க அந்த ஆண்டியை. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியுது, லாஸ்ட்டாக எப்போ இந்த ஊரை விட்டு போனீங்களோ அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ரிட்டன் வரவே இல்லைன்னு. ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி பண்ணியிருக்குமேன்னு அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ டேக்கு இது புரிஞ்சுட்டு, அம்மா நீ போய் வாயின் பக்கத்தில் நில்லு, 2 பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறேன், ஓகே? சரிப்பா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஸோ 2 பேருமே உங்களை எவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்க முடியுமோ அப்படி பார்த்துக்குறாங்க. டேயாங் போதும், நீ வா இப்போ வாயின் பக்கத்தில் நில்லு. அம்மா வேண்டாம் வேண்டாம், நீ வாடா வந்து நில்லு அப்படின்னு 2 பேரையும் ஒன்றா நிற்க வைக்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் ஷோல்டர் டச் ஆகுது. அப்படியே நீங்கள் டேயோங்க பார்க்குறீங்க. ஸோ அப்படியே மேலே ஹைட்டாக இருப்பார்ல, ஸோ அப்படியே மேலே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு உங்கள் ஐஸ்குள்ளே பார்க்குறாரு. டேவோட மாம் இங்கே இஷ்டத்துக்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் லைட்டாக டேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணோன்னு ஃபிங்கர்ஸ் அப்படியே பிடிக்கிறீங்க. டே எதுவுமே பண்ணலை. ஸோ நீங்கள் ஃபிங்கர்ஸை ஹோல்ட் பண்ணும்போது அவர் அப்படியே தான் கை வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் மட்டும் ஃபிங்கர்ஸை ஹோல்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்ததும் அகைன் டே அவங்க பார்த்து பேபி மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது பையன் ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்டதோ கை விட்டுடுறீங்க. சாரி டயம். ஆண்டி நீங்கள் வாங்க, போதும், நீங்களும் நானும் எடுக்கலாம் வாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்த பிளேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போது டேயோட அம்மா வீட்டில் ஒர்க் இருக்குன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. உங்களையும் டேயாங்க மட்டும் அங்கே இருக்க வச்சுட்டு, டேய் வாயின் பத்திரம் சரியா, 2 பேரும் பார்த்து வீட்டுக்கு பொறுமையாக வாங்க, நான் சைக்கிள் இங்கேயே வச்சுட்டு போகிறேன். நீ எப்படி போவ? சைக்கிள் எடுத்துகிட்டு போ, தானே எப்படி நடந்து போவ?
நான் பார்த்துக்கிறேன்டா, நீ சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடு, வாயின் போய் நடந்து வருவா, நீ அவளை கூட்டிகிட்டு வா, ஓகேவா அப்படின்னு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் என்ன பேசுதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இந்த நேச்சரை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு 2 பேருக்குமே போர் அடிக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு நல்லா கொசு கடிக்குது. அப்போ நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது வயன் சரிவா வீட்டுக்கு போகலாம், இங்கே நிறைய மஸ்கிட்டோஸ் இருக்குது போல், வேணாம் கிளம்பலாம் வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற பார்க்குறாரு. அப்போது சைக்கிளில் தானே உட்காரணும். பதாட்டையோட உஷாரா பேக் சீட்டில் ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடியுமே உட்கார முடியாது. அதனால் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எங்கே உட்காரதுன்னு தெரியாமல். சரி டே நடந்து போகலாமா? ஸோ டே அப்படியே ஸ்கையை பார்க்குறாரு. மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதுவும் இருட்டிக்கிட்டே வருது. ஸோ இல்லை வேண்டாம் வாயின், கிளைமேட் வேறு ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, நம்ம சைக்கிள்லேயே போகலாம், நீ ஃப்ரண்ட்டில் உட்காரு. என்ன? ஃப்ரண்ட்டில் உட்காரு. சரி நீங்களும் உட்கார பார்க்குறீங்க, பட் ஹைட்டாக இருக்குது, உங்களுக்கு எப்படி உட்காரணுன்னே தெரியல. ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க, உட்காரத்துக்கு முடியல. எனக்கு ஹைட்டாக இருக்கு, எட்டல. டேயவங்க அப்படியே க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு அவங்களே பார்த்துட்ருக்காரு. டே எதுக்கன்னு பார்த்து சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, ஹெல்ப் பண்ணுறேன்பா அப்படின்னு உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே உட்காந்தது ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க 2 பேரும். ஸோ அப்படியே டேவோட ஃபேஸே பார்க்குறீங்க. அப்போ இதை நீ முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல? நீ கேட்கவே இல்லை, கேட்டால் தான் பண்ணுவியா? அஃப்கோர்ஸ். சரி கிளம்பலாமா அப்படின்னு சைக்கிள் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் தூரம் மூவ் ஆனதுக்கப்புறம் டே வயன் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கிட்ட ஏதோ சொல்லணும்னு இருந்தியே, என்ன? எப்போ? ஏய் நான் என்ன பேசுகிறேன்னு உனக்கு நல்லாவே புரியும், சொல்லு, ஏதோ சொல்ல வந்தல என்கிட்ட, என்னது? ஸோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டே ஃபேஸ் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அவரோட ஃபேஸே கொஞ்ச நேரம் விட்டு பார்க்கும்பொழுது சடனாக சைக்கிள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. என்ன வயன், என்ன சொல்லணும் என்கிட்ட? டயம் எல்லா பொண்ணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லைஃப் வயனுக்கு கிடச்சிது. புரியல வயன், தெளிவாக சொல்லு. ஒரு குட்டி வில்லேஜ், அதில் அழகான ஒரு கிளைமேட், அதில் ஒரு குட்டி வீடு, அம்மா மாதிரி பார்த்துக்கிற ஒரு மாமியார், ஏஞ்சல் மாதிரி ஒரு குழந்தை, அதுவும் இல்லாமல் அவளுக்காக என்ன வேணாலும் செய்கிற ஒரு அன்பான புருஷன். இது எல்லாமே வயனுக்கு கிடச்சிது. பட் ஐ டோன்ட் நோ, அவள் அதுக்கு டிசர்விங்கான ஒரு அழகான ட்ரீம் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்தா. பட் அவள் கையாலே அதை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டா. டேயம் நான் அப்ராட்லேருந்து இங்கே ஏன் வந்தேன்னு உனக்கு தெரியுமா? ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், நீங்கள் ஜெர்மனில் படிச்சுட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங், நீங்கள் பார்க் வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அந்த பார்க்கில் ஒரு பையன், எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஓகே மேம், பார்க்கில் என்ட்ரி ஆகிட்டாங்க, அவங்க வந்ததும் நீங்கள் நீல் டவுன் போட்டு பொக்கே தரணும், ஓகே? பிளான் பண்ணதெல்லாம் பண்ண மாதிரி நடக்கணும், காட் இட்? ஸோ இங்கே நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு கல் கீழே இருக்குது, அதை தெரியாமல் அப்படியே தடுக்குது கால். ஸோ நீங்கள் அப்படியே வெளில போகும்போது டக்குன்னு பிடிச்சிக்கிறீங்க நீங்களே. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ், கீழே விழுந்திருந்தா அவ்வளோதான். ஐயோ செருப்பு பிஞ்சிருச்சு அப்படின்னு அதை எடுத்து காலில் வச்சுக்கிட்டு அப்படியே நோண்டி போகிறீங்க. ஸோ அங்கே ஒரு பிளேஸில் பெஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்துட்டு அதை அப்படியே அந்த ஸ்லிப்பர் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க, அது ஃபுல்லாக பிஞ்சிருச்சு. ஷோ இதை வேற இப்போன்னு பார்த்து பிஞ்சிருச்சு. எப்படி இப்போ நான் அப்படி ஒரு காலையே நடந்து போகிறது? வயன் அங்கே என்ன உட்காந்து பண்ணிகிட்ருக்க, பாடிங்க. இவளைங்க என்ன அவ்வளோ தூரம் போயிட்டாளுங்க? வயன் கம் ஃபாஸ்ட் பேபி. தூ வரேன் அப்படின்னு நீங்களும் எழுந்திரிச்சு பார்த்து வேலை போகாமல் கிராஸுக்கு நடுவில் போகிறீங்க. சார் மேம் வந்துட்டாங்க. அப்படியா? ஓகே, கேமராலாம் ரெடியாக இருக்கா? ஓகே, கேமரா ரோல், ஆக்ஷன். ஸோ அப்படியே சொன்னதும் நீங்கள் நின்றுட்டுருக்க பிளேஸில் உங்கள் மேலேருந்து அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் விழுது. ஸோ நீங்கள் அப்படியே கையில் பிஞ்ச செருப்பு வச்சு நின்றுட்டு இருக்கீங்க, அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. அட என்னது இது? ஐயோ அது என் ஆளே கிடையாதுடா, வேறு யாரோ அது.
வாட் த ஹெல், ஸ்டாப் இட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. இது மேலே ஃப்ளவர்ஸ் ஃப்ளோ ஆகுதா, நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக கீழே பார்க்குறீங்க. உங்களை சுற்றி ரவுண்டாக குட்டி குட்டி பசங்க காயில் will you marry meன்னு ஒரு போர்டு வச்சு உட்காந்துட்ருக்காங்க. will you marry me? இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண அந்த பர்சன் வந்துட்டு, குட்டி பிசாசுங்களா எந்திரிங்கடா, அது யாரே கிடையாது. அப்போ அந்த பொண்ணே வந்துட்டு, பேபி என்ன நடக்குதுங்க? ஓ மை காட், என் பேபியே வந்துட்டா. ஐயோ இதெல்லாம் ஒன்றும் இல்லைதான், ஒரு ஈவெண்ட் ஒழுங்கு அரேஞ்ச் பண்ண தெரியுதா உனக்கு அப்படின்னு போய் சண்டை போடுறான் அந்த பையன். எங்கே நீங்கள்? ஐயோ பாவம், ஐ எம் ஸோ சாரி, நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணலை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மேலே இன்னுமே இந்த ஃப்ளவர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த ஃப்ளவர்ஸ் உங்கள் மேலே விழுறது. இங்கே அந்த பையன் போய் சண்டை போடுறான். ஓ மை காட், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ஆல்ரெடி நான் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் போர்டு ஒன்று வச்சுருந்தேன், அதேமாரி அந்த பொண்ணு எப்படி உள்ளே வந்தான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த ஒரு பிளானை போட்டேன், எல்லாத்தையும் இப்படி ஈஸியாக சொதப்பிட்டீங்க. ஸோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அந்த பையன் இனிமேல் உங்களை வீடியோ எடுத்துகிட்டே தான் இருக்கான். இப்போ இந்த கேமரா ஒன்று தான் குறைச்சல். நான் கேட்டேன், நான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னு. நான் பாட்டுக்கு ஈஸியாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு மட்டும் போயிருப்பேன். நீங்கள் தான் சினிமேட்டிக் ப்ரப்போசல்னு சொல்லிட்டு என்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி விட்டீங்க. சாரி சார், ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க, இன்னொரு இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு அந்த ஈவெண்ட் மேனேஜர் கேட்டுட்ருக்காரு. இங்கே நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இந்த சவுண்ட் கேட்டதோ அங்கே யாருன்னு பார்க்குறீங்க. ஸோ பேக் சைடு மட்டும்தான் தெரியுது. ஐயோ பாவம், என்னால் அவன் போய் ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அட்லீஸ்ட் ஒரு சாரியாக தான் கேட்கணும் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிட்ட போகிறீங்க. இன்னொரு ஈவெண்ட்டா? போதும்பா சாமி, நீங்கள் பண்ணதே. முதல்ல என் காசு ரிட்டர்ன் பண்ணு, நான் கிளம்புறேன். சாரி ப்ளீஸ் சார், இன்னொரு ஈவெண்ட் நான் ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி தரேன். அடிங்க ஃப்ரீயா? ஒழுங்கு மாதிரி என் காசு ரிட்டர்ன் கொடு. தான் இருடா தரேன் அப்படின்னு காசு ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு. பேக்கப் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள், இங்கேருந்து முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு கோவமாக திரும்புகிறாரு. அப்போ தான் பார்க்குறீங்க நீங்கள், இது இவன் எங்கேயோ பார்த்துருக்கேனே நான். இவன் பேர் கூட ஏதோ THHYU டேயோ. இவன் டேயோங்கே தான். அங்கே வந்தது டே தான், பட் அவர் உங்களை பார்க்கல. ஸோ பார்க்காம அங்கேருந்து அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு கோமா. டேயோம், அது நீ தானா? எவ்வளோ வருஷம் கழிச்சு ஒன்று நான் பார்க்குறேன். ஸோ அப்படியே திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. சடனாக அவர்கிட்ட போகும்பொழுது, எக்ஸ்கியூஸ் மீ மேம். யார்? நான் இங்கே கேமராமேன். ஆக்சுவலாக ஏதோ நடந்துருச்சு, பட்டு நான் உங்களை ஷூட் பண்ணிட்டேன். இந்த கிளிப் நான் உங்ககிட்டே கொடுத்துட்டு போயிடுறேன், நீங்கள் வச்சுக்கோங்க. என்ன? நானா? நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த கிளிப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் அதையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் டீ கிளம்பிட்டாரு கார் எடுத்துக்கிட்டு. ஸோ நீங்கள் பின்னாடி டேயும் இல்லை அப்படின்னு ஓடுறீங்க. பார்த்தா காரே ஸ்பீடாக போயிடுச்சு. ஸோ ரூம் போயிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக உங்களை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் அந்த கிளிப் பின்னாடி டேயோட ஆஃபீஸ் நேம் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை வச்சு தான் நீங்கள் டேயோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் டே கிட்ட சொல்கிறீங்க நீங்கள். ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நான் பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் நீ என்னோட சைல்ட்ஹுட் க்ரஷ் இல்லை, அதனால ஒன்று மறக்க முடியல போல் என்னால். அன்றைக்கி நீ ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை ஒரு வாட்டி பார்த்துருந்தா கூட இவ்வளோ தூரம் வந்திருக்காது. நீ யாருன்னே நான் மறந்துருந்தா கூட ஐ சூஸ் யூ. நான் எப்போ ஜெர்மனில் ஒன்று பார்த்தனோ அதுதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோன்னு தோணுச்சு. அதனால தான் நான் உன்னை இங்கே தேடி வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது காட் எனக்கு செகண்ட் சான்ஸ் தந்தாருன்னு. எனக்காக நீ நிறைய பண்ணியிருக்கட்டையும், ஆனால் நான் உனக்காக ஒன்றுமே பண்ணதில்லை. என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணது மட்டும் இல்லாமல் உன் லைஃப்பையும் சேர்த்து போட்டே அவங்க பச்சைன்னு உங்கள் லிப்லேயே. நான் என்றைக்குமே அந்த மாதிரி நினச்சதே இல்லை. நீ என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு. நீ ஹெல்த்தியாக நல்லா இருக்கணும்னு தான் நான் உன் லைஃப் விட்டு பிரிஞ்சு வந்த வாயின். ஸோ நான் என்றைக்குமே என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண நான் நினைக்கவே இல்லை. ஸோ டேவோட ஆன்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணி கொஞ்ச நேரம் டேஸோட அவரே பார்த்துட்டு சைக்கிளை விட்டு கீழே இறங்கிடுறீங்க. வயன் என்ன? டேயும், நீ நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ ஃபர்த்தே இல்லைடா. யூ டிசர்வ் அ பெட்டர் பர்சன். அப்போல்லாம் நீ சொல்லாத, ஐ நோ தட். சரி டேய், உன்னை ஹக் பண்ணிக்கிட்டா
போட்டே சைக்கிளை கீழே தள்ளி விட்டுட்டு உங்களை அப்படியே டைட்டாக் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரம் 2 பேரும் அப்படியே இருக்கீங்க. சாரி வாயின், நீ வந்தப்போ நான் உன்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன். உன்னை ஹர்ட் பண்ணணுன்னு என்னோட இன்டென்ஷன் இல்லை. ஆனால் எங்கே பழைய மாதிரி நடந்துருமோன்னு ஒரு பயம்தான். இட்ஸ் ஓகே டயம், விடு அப்படின்னு ஃபோன் எடுத்து, ஹலோ எங்கே இருக்கீங்க? சரி ஓகே. யார் வாயின்? யாரும் இல்லை அப்படின்னு டேவோட 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டேயும். இதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. என் லைஃப்பை நான் உங்க கூட எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி இந்த ஒன் டே ஃபுல்லாக நான் உங்க கூடவே இருந்தேன். இதுவே எனக்கு போதும்னு தோணுது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஒன் டேவே நான் உங்க கூட இருக்கும்போது இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா, இதுக்கு முன்னாடிலாம் என் லைஃப்பை நினச்சி பாரு, எவ்வளோ ஹாப்பியாக. நான் பிளஸ்டான பொண்ணுன்னு நினைக்கிறேன் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு. ஸோ பின்னாடி ஒரு கார் வருது. கார் வந்துருச்சா? புரியல என்ன? தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் என்ன நடந்ததோ அதெல்லாம் நான் என்னோடய பாஸ்ட் லைஃபாக வச்சுக்கிறேன். அப்போ நான் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நான் யோசித்து பார்த்தனோ அதில் எல்லாத்துலேயுமே நான் ஒன்று மட்டும்தான் சூஸ் பண்ணேன். இப்போ கூட நான் எல்லாத்தையுமே மறந்து கூட நான் ஒன்று மட்டும்தான் சூஸ் பண்ணேன். ஒன்று தேடி தான் வந்தேன். ஸோ எவ்ரி வெர்ஷன் ஆஃப் மைண்ட் ஆல்வேஸ் சூஸஸ் யூ டேயும். ஐம் ஹாப்பி அப்படின்னு டேவோட ஹேண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னாடி மூவ் பண்ணுறீங்க. வயன் என்ன பண்ணுற? எங்கே போகிற நீ? நோ வயன், டோன்ட் டூ திஸ். டேயும் ஸ்டாப் தேர், அங்கே நில்லு ப்ளீஸ். வயன் டோன்ட் டூ திஸ் ப்ளீஸ் டி. டேயும் இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. என்னோடய பர்செப்ஷனில் ஒன்று நான் ஸ்கூல் டைம் பார்த்தது, அதுக்கப்புறம் ஜெர்மனில் வச்சு பார்த்தது, அவ்வளோதான். ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல. நீ என் கூட ஒரு லைஃபே வாழ்ந்திருக்க. அதுவும் இல்லாமல் நகைன்னு ஒன்று தேடி வந்து பேசுகிறப்போ உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடித்த. என் லைஃப் நல்லா இருக்கணும்னு என்னை விட்டு விலகி போனி. அப்புறம் எதுக்கு என்னை தேடி ஜெர்மன் வரைக்கும் வந்த? டெய்லி எனக்காக ஏதாவது ஒரு பொக்கே வச்சுட்டு போவேன். அதுவும் இல்லாமல் என் கிராஜுவேஷனுக்கும் வந்தேன். அம்மா அப்பா யாருமே கூட இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் அன்றைக்கி தனியாக இல்லை, ஏன்னா என் டேயோங்க என் கூட இருந்தான். நீ ஏன் எனக்காக இவ்வளோ பண்ணுற? உனக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறோவா என்னால்? இனிமேல் ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக் போயிட்டு அப்படியே கார்கிட்ட போய் நின்றுக்கிறீங்க. இது போதும். எனக்கு பண்ணது எல்லாமே எனக்காக நிறைய பண்ணிட்ட. இதுக்கப்புறம் லைஃப்பை நீ பாரு. நான் உனக்கு வேண்டாம். தேவங்க நான் மறந்ததாகவே இருக்கட்டும். ஸ்டூபிட் மாதிரி பேசாத வாயன். இல்லை, ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன். அகன்னையும் நானும் ஒன்றாயிட்டோன்னா நான் பழைய மாதிரி தான் பண்ணுவேன். இப்போது நான் இன்னும் ரொம்ப பொசசிவாக மாறிட்டேன் டேயும். நீ யார் கூட பேசினாலும் எனக்கு கோவம் வரும். நீ இன்னுமே என் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணும். ஸோ இது வேண்டாம். நீ ஹாப்பியாரு, அது மட்டும் எனக்கு போதும். பாய். மென்டலாவா நீ? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல்ல. இதை பாரு, இதுக்கப்புறம் என்னால் உன்னை விட்டு பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது. பேபி டோன்ட் டூ திஸ். வயன் ஸ்டாப் த கார். அங்கிள் மூவ் ஃபாஸ்ட். வயன் ப்ளீஸ். வயன் நில்லு பேபி, நில்லுடி அப்படின்னு உங்கள் பின்னாடியே ஓடி வராரு அழுதுகிட்டே. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டியா? அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. சாரி டயம், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு டீயர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மவுத்தை கப் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. இங்கோட்டே பின்னாடியே ஓடி வந்து அப்படியே நீலன்னு போட்டு அழுகுறாரு. வயன் ப்ளீஸ். வயன் ஸ்டாப் த கார். வயன் ஐ நீட் யூ. வயன் ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு வயன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த பாட்டை இங்கே எட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், டேவியோ வயனும் சேர்த்து வைக்கலாமா இல்லை ஹாப்பி எண்டிங்காக சேட் எண்டிங்காக நீங்களே சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா?
அது வரைக்கும் டாடா.